காக்குமே. அஸ்மின் பராத்மா நனு பாத்மகல்பேஹ त्वमित्तमुत्तापित पद्मयोनिः अनन्त भूमा मम रोगरासिमो निरोधि वातालयवास विष्णु. நாராயணியத்தினுடைய உயர்ந்த 8வது தசகத்தினுடைய சர்வ வியாதியையும் நீக்கக்கூடிய பலனை அடிக்கக்கூடிய ஸ்லோகம் இது என்று காஞ்சி மகா பெரியவரால் ஸ்புரிக்கப்பட்ட அந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்தில் அவருடைய நாராயணியத்தில் எவ்வாறு விஞ்ஞாபனம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற விவரங்களை எல்லாம் நாம் சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் அந்த ஸ்லோகத்தில் சொல்ல வந்த ஒரு சரித்திரம், பகவானான குருவாயூரப்பா உன்னுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா தோன்றினார். அப்படி தோன்றும் போது அவருக்கு பத்மஜன் என்ற ஒரு பெயர் உண்டாச்சு. அவர் தோன்றிய உடனே 4 புறமும் திரும்பி பார்த்தார். அப்ப அவருக்கு வேதங்கள் அவர் படிச்சது எல்லாமே திருப்பி ஞாபகத்துக்கு வந்தது. அதனாலேயோ என்னவோ அவருக்கு ஞாபகத்துக்கு வந்த வேதங்களுடைய எண்ணிக்கையும் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதமாக அமைஞ்சது. அப்படின்றத நான் இப்போது நினைக்கும் போது கிருஷ்ணா என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் சாதாரணமா பிரம்மாவனுடைய அந்த ஞான சொரூபம் இருக்கே, உன்னுடைய அந்த நாபி கமலத்திலேந்து அவதரித்ததனால அது உண்டாச்சு. அது மாத்திரம் இல்ல, அதனால தான் வாக்தேவதையான சரஸ்வதியானவள் அவருக்கு மனைவியாக அவருடைய பத்னியா சேர்ந்தா போல இருக்குன்னு அவர் ஒரு குறிப்பாக பட்டத்திரி உணர்த்துறாராம். பிரம்மாவுக்கு ஞானம், வேதத்தினுடைய ஞானம் இருக்கிற இடத்துல தானே அதற்குண்டான கல்வியானது போய் சேரணும். அப்ப நம்ம சரஸ்வதிய யார் யாரெல்லாம் தியானம் பண்றாளோ, குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு படிப்பை அந்த ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு தேவதையாக இருக்கா. அவோ இந்த பிரம்மாவோட சேர்ந்தால் அப்படின்றது ஞானமும் அறிவும் வேதமும் கல்வியும் சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மையை அடையிறது. எப்படி பகவான் மகாவிஷ்ணுவும் குருவாயூரப்பனான தாங்களும் மாதா தேவி தொமசி பகவான் வாசுதேவ பிதாமே, உலகத்திற்கெல்லாம் தாயார் அப்படின்னும் போது மகாலட்சுமியை சொல்றோம். அந்த அம்மா தாயா இருக்கான்னா குருவாயூரப்பா நீ யாரா இருப்ப? தந்தையா இருப்ப. தொமசி பகவான் வாசுதேவ பிதாமே. அதே போன்ற மும்மூர்த்திகள்ல பரமேஸ்வரன் பார்வதினா வாகர்த்தாவிவ சம்பிருக்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவ் வந்தேன்னு சொல்லும் பொருளும் போல இருப்பவர்கள் பார்வதியும் பரமேஸ்வரனும், சொல்லும் பொருளும் போல. அதே போல ஞானமும் கல்வியும் போல பிரம்மாவும் சரஸ்வதியும், அதே போல தாயாரும் தந்தையும் போல சாட்சாத் குருவாயூரப்பனான நீயும் மகாலட்சுமியும் இந்த ஒத்தும மும்மூர்த்திகளுக்குள்ள உங்களோடு சேரக்கூடிய அந்த பத்திரிகளுக்கும் சேர்ந்து இருக்குன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. அப்ப பிரம்மாவனுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றினாரே, நானு பாத்ம கல்பே அஸ்மின் பராத்ம. அதாவது உலகத்துல நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்கு, யார்கிட்ட பேசினாலும் அது 4 விதமான தன்மை கொண்டதாக இருக்குமா. அதாவது நம்ம பேசக்கூடிய ஒரு பேச்சு முதல்ல நாக்கிலேந்து, நுனி நாக்கிலேந்து வாக்கிலேந்து வர பேச்சா இருக்கும். 2வது இன்னும் கொஞ்சம் ஆழமா அது தொண்டையிலேந்து வரக்கூடிய ஒரு பேச்சா இருக்கும். 3வது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹிருதயத்திலேந்து வரக்கூடிய பேச்சா இருக்கும். 4வது அடிவயத்திலேந்து நாபி கமலத்திலேந்து வரக்கூடிய பேச்சா இருக்கும். அதுதானே நம்ம 4 விதமான பாஷைகள், எந்த மொழியாக இருக்கட்டும் அதை பேசக்கூடிய பேச்சுன்ற ஒரு மனிதனுக்கு கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு சக்தியானது தன்னுடைய நாக்கிலேந்தும் தொண்டையிலேந்தும் நெஞ்சத்திலேந்தும் நாபி கமலமான அடிவயத்திலேந்து உண்டாருது. அது அதற்கு ஏத்தாற் போல அதனுடைய ஒரு பெருமையானது மாறுறது. இப்ப பிரம்மா உன்னுடைய நாபி கமலத்திலேந்து உண்டானார்னா குருவாயூரப்பா நான் என்ன புரிஞ்சுட்டேன், மணிபூரகத்திலேந்து அந்த பத்மஜன் உண்டானாரு. அப்ப எல்லா எண்ணங்களும் வாக்காக வருது, செயலா வருது. உன்னுடைய நல்ல எண்ணம் அந்த பிரம்மாவானவர் உன்னுடைய வாக்கிலேந்தோ தொண்டையிலேந்தோ நெஞ்சத்திலேந்தோ தோன்றுவதை விட பூரகமான நாபி கமலத்திலேந்து தோன்றினார்னா அவருக்கு படைப்பு சக்தி அதிகமா இருக்கும்னு நீ நினைச்சையோ என்னமோ. அதனால 4வது ஸ்தானத்திலேந்து அஸ்மின் பராத்ம அனுபாத்ம கல்பே துவமித்தம் உத்தாபித பத்மயோனிகே, அந்த தாமரை புஷ்பத்திலேருந்து உண்டானாராமே. வேதங்கள்லாம் அவருக்கு சாட்சாத் கலைக்க அரிச்சதுன்னு சொல்லி ஸ்லோகத்தை முடிக்கச்சே குருவாயூரப்பனை புகழறாரா. அனந்த பூமா, உலகத்துல எல்லையற்ற
எல்லையற்ற மகிமை வாய்ந்தவன் அப்படின்னு ஒரு சுவாமியை நான் நினைக்கணும்னா, குருவாயூரப்பா, குருவாயூர்ல இருக்கக்கூடிய நீதாண்டா எல்லையற்ற மகிமைகளை நீ கொண்டவன். கடந்த எத்தனை பகுதிகளில் இந்த நலம் தரும் நாராயணியத்துல உன்னுடைய மகிமையை, நீ செய்த லீலைகளை, உன்னுடைய பெருமையை, ஏன் எனக்கே வியாதியை கொடுத்து இங்க பல நாட்கள் குருவாயூர்ல உட்கார வச்சு முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நாராயணியத்தை பிடிவாதமா எழுதக்கூடிய ஒரு அருளை கொடுக்கிறேன்னு என்னையே ஒரு உதாரணமா எடுத்துண்டா கூட, குருவாயூரப்பா நீ யாரு? அனந்த பூமாம் அமரோக ராசியம். அதாவது ரோகத்தை போக்குன்னு சொல்லலையாம், ரோக ராசின், ரோக கூட்டங்களை, வியாதி கூட்டங்களை போக்கடிக்க கூடியவன். ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி, ரெண்டு வியாதின்னு இல்ல, அவன் உடம்புல காலிலேந்து தலை வரைக்கும் ஒரு வியாதி கூட்டமே வியாபிச்சுண்டு இருந்தா கூட அதை நீக்கக்கூடிய ஒரே சுவாமி யாருன்னு நான் குருவாயூர்ல புரிஞ்சுட்டேன். நிருதி வாதாலய வாச விஷ்ணு. வாதாலயா, ஏ குருவாயூரப்பா, உனக்குத்தான் அந்த பெருமை உண்டுன்னு இந்த தசகம் முடிக்கச்சே இவர் பிரத்யேகமா சொன்னதுனால தான் இப்ப தோன்றது, மகா பெரியவா இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி இதை சொன்னால் வியாதி நீங்கும், ரோக நிவர்த்தின்றது இந்த கிரந்தத்துக்கு பட்டத்திரிக்கு 100வது தசகம் முடியச்சே எந்த பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் இத படிக்கிறவாளுக்கோ கேட்கிறவாளுக்கோ இந்த ஸ்லோகம் காதுல விழறவாளுக்கோ அவர்களுக்கு ரோக கூட்டங்கள் இருந்தா கூட, வியாதினா என்ன வியாதி? உடம்புல வரக்கூடிய ஒரு வியாதி மாத்திரம் இல்ல, பல பேருக்கு மனோவியாதி கூட இருக்கும், மனசுல சிந்தனைகள் அலபாஞ்சு இருக்கும், அதனால கவலையானது இருக்கும். குருவாயூரப்பா மம ரோக ராசியன், வியாதி கூட்டங்களான மனக்கவலை கூட்டங்களிலேயும் உடல் உபாதையால் ஏற்படக்கூடிய வியாதியினுடைய கூட்டங்களேயும் குருவாயூரப்பா அப்படின்னு ஒன்ன ஒரு தடவை சிந்தனை பண்றதாலோ நாராயணியத்துல இந்த ஸ்லோகத்தை கேட்கறதுனாலோ அவர்களுக்கு நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு அப்படிப்பட்ட ஒரு பெருமை ஏற்படுறதுன்னு பட்டத்ரி ரோக நிவர்த்திக்காக சொன்ன ஒரு உயர்ந்த ஸ்லோகத்தோட இந்த தசகத்தை முடிக்கிறார். அஸ்மின் பராத்மனு பத்ம கல்பே त्वमित्त मुत्तापित पद्मयोनिः अनंत भूमा मम रोग राशिं நிருதி வாதாலய வாச விஷ்ணு. அதனுடைய தமிழ் பாட்டையும் நாம் அந்த பலனை அடைவதற்காக கண்டிப்பா கேட்கணும் இல்லையா? வாதாலயத்தின் வாழ் பரமவிரத வேண்டியம் பெருமான் ஈதாம் பதும கற்பத்தில் இசையும் பிரம்மன் பிறப்பாகும் ஓத உள்நாளப்படும் சீருடையோய் என்னை வாட்டி வரும் தீதில் நோயில் கூட்டமெல்லாம் தீதாம் நோயில் கூட்டமெல்லாம் கண்ணா தீர்த்தருள வேண்டுவேனே என்று உயர்ந்த இந்த தசகத்தை முடிச்ச பட்டத்ரி 9வது தசகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். அவர் தயாராகட்டும். அதுக்குள்ள நாம் தரிசிக்க வேண்டிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஒரு வைபவம் நமக்காக காத்துருக்கு. எந்த கோயில்னு உங்களுக்கு தெரியும். கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஆடுதுறை புகைவண்டி நிலையத்திற்கு சமீபத்திலேயும் புகழ்பெற்ற ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் சமீபத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை, இதோ உற்சவமூர்த்தியினுடைய தரிசனத்தை அடைவதற்காக நாம் அந்த சன்னதிற்கு முன்னால் நிற்கின்றோம். என்ன அழகான ஒரு திவ்ய தரிசனம்! தன்னுடைய வலது திருவடியை சற்றே தூக்கிக் கொண்டு அந்த விரல்களானது தாமரை பீடத்தில் தாங்கி இருக்கக்கூடிய பத்மநாபனான தாமரை உற்பத்தியிலிருந்து தோன்றிய பிரம்மாவனுடைய ஸ்லோகத்தை தசகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கண்ணன் இதோ இந்த தாமரையிலிருந்து தான் பிரம்மா தோன்றினார் என்று நமக்கு காட்டுவது போல தன்னுடைய திருவடிகளை தாமரை மேல் ஊன்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சி. உயர்ந்த திருமுக மண்டலம், அழகான ஒரு கிரீடம், திலகத்தை தான் சார்த்திக் கொண்டு தன்னுடைய வலது கையிலே வெண்ணையை தான் வைத்துக் கொண்டு இடது கை சத்யபாமாவை அரவணைத்தபடி சேவை சாதிக்கக்கூடிய அழகான திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். அது மட்டுமா, திறந்த நேத்திரத்துடன் கண்ணனானவன் மற்றொரு திருவடியை தான் ஊன்றிக் கொண்டு நவநீத கிருஷ்ணனாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த ரூபத்திற்கு ஒரு புறம் ருக்மிணி பிராட்டியானவள் தான் சௌகந்திகா புஷ்பத்தை தாங்கிக் கொண்டு
நின்ற திருக்கோணத்திலே பிராட்டிமார்களில் ஒருவனாக கண்ணனை சரணடையுங்கள் என்று நமக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. மற்றொரு புறம் கண்ணன் அரவணைக்க சத்யபாமா பிராட்டியானவள் அழகாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி உற்சவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து இதோ குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். குருவாயூரில் நாராயண பட்டத்திரியும் அடுத்த தசகமான 9வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை கண்ணனுடைய பாதார விந்தரங்களிலே ஆரம்பிப்பதற்கு தான் தயாராகிவிட்டார். கிருஷ்ணா ஸ்திதக ஸ்திதக் கமலோத்பவஸ்தவகினா பிபங்கேருகே குதஸ்விதிதம் அம்புதா உதிதம் இத்யனாலோகயனே ததீக்ஷணே ததீக்ஷணே குதூகலாத் பிரதி திசம் விர்வృத்தானனகா சதுர்வதனதாமகாத் விகசதஷ்ட திருஷ்டியம் புஜமோ. நாராயணியத்திற்கு அழகு ஒவ்வொரு தசகத்துல இருப்பது போல அடுத்த தசகத்தினுடைய ஒரு ஸ்லோகம் அமையாது. ஒரு தசகத்துல ஸ்லோகம் ரொம்ப சுருக்கமா இருக்கும். அதாவது அது சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத மீட்டர்னு சொல்லுவா, அவ்வளவு சுலபமா இருக்கும். சில தசகங்கள்ல அதுல அந்த ஸ்லோகம் கொஞ்சம் நீண்டு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சமஸ்கிருத பதங்களும் அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுக்கு ஏற்றார் போல் அந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்குமா. அதே போல 8வது தசகம் முடிவில் என்ன கதையோட கொண்டு விட்டார் குருவாயூரப்பனிடத்துல பட்டத்திரி. அந்த தாமரை பூலேந்து தோன்றினார். 4 வேதங்களால் ஏற்பட்ட ஒரு ஞானமானது அவர் உண்டாயிற்று. அவர் என்ன பண்றதுன்னு யோஜனை பண்ணியிருந்தார். அவர் யோஜனை பண்ணட்டும், எங்களுடைய ரோக கூட்டத்தை நீ போக்கணும்னு சொல்லி முடிச்சார். இப்ப அந்த கதையினுடைய தொடர்ச்சியே இந்த 9வது தசகத்தினுடைய ஸ்லோகத்துல தொடர்றாராம். கிருஷ்ணா நாபி கமலத்துல பிரம்மா உண்டானார். அப்படி உண்டாகி அவரிடத்துல வேதங்கள் எல்லாம் சாட்சாத் கரித்தன. 8 திக்குகளுக்கும் அவர் திரும்பி திரும்பி பார்த்தார். கால மடக்கிண்டு தவ கோலத்துல குதஸ்விதிதம் அம்புதா உதிதம் இத்யனாலோகயன்னே. நாம எங்க இருந்து உண்டானோம், இப்படிப்பட்ட ஒரு பெருமை நமக்கு யார் கொடுத்தது அப்படின்னு பிரம்மா எல்லா புறமும் திரும்பி 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 நாம் பண்ண வேண்டிய காரியம் என்ன, நமக்கு யார் அதுக்கு அடுத்ததா உத்தரவு கொடுப்பான்னு ததீக்ஷண குதூகலாத் பிரதிதிசம் விவர்த்தானனகா சதுர்வதன தாமகாத் விகசதஷ்ட திருஷ்டியம் புஜமோ. குருவாயூரப்பா அந்த க்ஷண நேரத்துல உட்கார்ந்து பிரம்மா சிந்தனை பண்ணாராமே. அந்த சிந்தனையில அவருக்கு ஒண்ணுமே புரியல. நாம என்ன பண்ணணும், அடுத்ததா பண்ண வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படின்னு 4 புறமும் அவர் திரும்பி பார்க்கக்கூடிய பிரம்மா அந்த தாமரை பூ போல சிறிய உருவத்துல அவர் என்ன செய்தார் என்ற விவரங்களை பட்டத்திரி எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை நாம் ஆடுதுறையிலே அமைந்திருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ண சுவாமி மூலவருடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம்.